ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாழமட்டை. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, கருப்பு படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் கட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த படத்தில் இருக்க கேரக்டர், அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி இப்படி தான் இருக்க போகுதுங்கிறத நான் சொல்ல போறேன். வீடியோ ஆரம்பிக்கலாம். ட்ரெய்லர் கட்டு ஆரம்பிச்சுன்னு ஒரு போராட்டத்தோடலேருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த போராட்டம் நீதிமன்றத்துக்கு முன்னாடி நடக்குது. அதுக்கப்புறம் த்ரிஷா பேசுறாங்க அந்த கதையில. இந்த கதையில மெயின் வில்லனா நம்ம ஆர்ஜே பாலாஜி தான் வர போறாரு. ஹீரோ கேரக்டர், அது மட்டும் இல்லாமல் காமெடி கேரக்டரா இருந்திருக்காரு. இப்போ ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் பேரு பேபி கண்ணு. பேருக்கு ஏற்ற மாதிரி ஆளும் ஒரு காமெடி ஃபன் ஃபேக்ட் ஆனாலும் வில்லத்தனத்திலும் இருப்பார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு அப்பாவையும் ஒரு பொண்ணையும் காமிக்கிறாங்க. இந்த கதையை இவங்களை வச்சு தான் கதை நகரப்போகுது எனக்கு தோணுது. இவங்க ஏதோ பொருளை தொலைச்சிருப்பாங்க, அதை கொடுத்துருங்க. அந்த கேஸ் நடக்குதா இல்லையா, அதனால இவங்களுக்கு நடக்கிற பாதிப்பு அதாவது ஸ்டோரியா இருக்கும். அந்த பாதிப்புனால ஏற்படுற விஷயம் அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாதியா இருக்கும்னு நினைக்கிறேன். படத்தோட ட்ரெய்லர் கிட்ட பார்க்கும்போது எனக்கு மூக்குத்தி அம்மன் ஃபீல் தான் கிடைச்சிருக்கு. அது ஏன்னா ஆர்ஜே பாலாஜி இந்த படம் மூக்குத்தி அம்மனா இருந்ததை திரிஷாவை வச்சு எடுக்கலாம்னு இருந்தாரு. அப்புறம் இதை ஃபீமேலா இருந்ததை மேலா மாத்தி சூர்யாக்கான படமா எடுத்துக்கிறாரு. அதான் கருப்பு. அதுக்கப்புறமா கருப்பு சாமி வெளியே வராரு. நம்ம சூர்யாவா ஒரு ஃபைட் சீன் காமிச்சிருப்பாங்க. அந்த ஃபைட் சீன் ஏற்கனவே ட்ரீசர்லயும் ஒரு தடவை காமிச்சிருந்தாங்க. அந்த ஃபைட் சீன் தான் கிளைமாக்ஸா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதோட சூர்யாக்கு 2 பேர் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே சரவணன் டீசர் கட்ல சரவணன் பேர் இருந்துருச்சு. இதுல ஆர்ஜே பாலாஜி கருப்புன்னு கூப்பிடுறாரு. இந்த படத்தோட ட்ரெய்லர் கட்லயும் 3 பேருக்கு சூர்யா தான் கருப்புங்கிறது தெரியுது. ஒன்னு த்ரிஷாவுக்கு, அது மட்டும் இல்லாம ஆர்ஜே பாலாஜி, அதோட சேர்ந்து நட்டிக்கும் தெரியுது. இந்த படம் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் காட் ஃபிலிமா இருந்தாலும் பயங்கர ஆக்ஷன் வயலன்ஸ் சூப்பரா இருக்க போகுது. ஏன்னா இந்த ட்ரெய்லர் கட்ல வந்து இருக்க பேக்ரவுண்ட் மியூசிக், அது மட்டும் இல்லாம ராத்து சாங்லாம் நல்லா தான் இருந்துச்சு. சாயபங்கர் பயங்கரமா தான் போட்டிருக்காரு. இந்த ட்ரெய்லர் கட்ல வந்து இருக்க சாங் சூப்பரா இருந்துச்சு. ஓரளவு செட் ஆகுற மாதிரி ஃபீல் இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. இந்த ட்ரெய்லர் கட் லாஸ்ட்ல நாக்க கடிக்கிற மாதிரி ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. அது சூர்யாவா இருக்கலாம்னு தோணுது. ஏன்னா இது கிளைமாக்ஸா கூட இருக்கலாம். கருப்பு சாமி கெட்டப்ல இருக்காரு. இந்த படம் பயங்கரமா இருக்க போகுது. ஆர்ஜே பாலாஜி தரமாவும் சூப்பராகவும் தான் இந்த படத்தை மேக் பண்ணியிருப்பாரு. படம் வந்த பிறகு தெரியும் எப்படி இருக்குங்கிறத. உங்களுக்கு யாரெல்லாம் கருப்பு படத்துக்கு வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம வாழ மாட்டேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.